ப்ரோ கபடி சீசன் 12க்காக ரீடைன் செய்யப்பட்ட நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறையவே டீம்ஸ் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்பிக்கை வச்சு ரீடைன் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் எப்போதும் இல்லாத மாதிரி நிறையவே ஸ்டார் பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப வருஷமாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிற முக்கியமான பிளேயர்ஸையும் நிறையவே டீம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நம்ம தபாங் தில்லி, பெங்களூரு புல்ஸ், பெங்கால் வேரியஸ் மாதிரியான டீம்ஸ்லாம் அவங்கக்கிட்ட இருக்கிற முக்கால்வாசி பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சில டீம்ஸ்லாம் ஃபுல் பிளேயர்ஸையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப ஒரு சில டீம்ஸ், அதாவது நம்ம யூ மும்பா, பட்னா பைரேட்ஸ், ஹரியானா மாதிரியான டீம்ஸ்லாம் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம், யார் யார் ரீடைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் தமிழ்நாடு பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக கான்ட்ராக்டில் இருக்கிற ராம்குமார் மாயண்டி எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னுக்கூட்டி இந்த மாதிரி கபடி பற்றின அப்டேட் நீங்கள் ஒவ்வொன்றையும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான கபடி பற்றின அப்டேட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ரோ கபடி பற்றின வீடியோஸ் தமிழில் நம்ம சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம யூ மும்பா டீம் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யூ மும்பா டீம் 2 தமிழ்நாடு பிளேயர்ஸை ரீடைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா நம்ம அல்லூர் சதீஷ் அண்ட் முகிலன் சண்முகம். இந்த 2 பேத்தையுமே ப்ரோ கபடி சீசன் 12க்காக நம்ம யூ மும்பா டீம் ரீடைன் பண்ணிட்டாங்க. இதில் அல்லூர் சதீஷை பொறுத்த வரைக்கும் போன சீசன் இவருக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கல. அப்பப்போ ஒரு சில சான்ஸ் தான் கிடச்சிது. பட் அதை ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. பட் இவர் ரீடைன் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் டொமஸ்டிக்கில் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக சீனியர் நேஷனலில் நம்ம தமிழ்நாடு டீமுக்காக ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அண்ட் அதை பார்த்த செலக்டர்ஸ் அவர் இந்தியன் டீமோட ப்ராபபிள் லிஸ்ட்லேயுமே செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அல்லூர் சதீஷுக்கு போன சீசன் பெருசாக சான்ஸ் கிடைக்கல. பட் இந்த சீசன் அதிகமாக சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக நம்ம முகிலன் சண்முகம், இவருமே இப்போ டொமஸ்டிக்கில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. குறிப்பாக இவரும் தமிழ்நாடு டீமுக்காக ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ லோக்கல் டூர்னமெண்ட்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அங்கேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. டிசைன் வேலையில் ஆல் இண்டியா கபடி டூர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. அங்கேயுமே போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சிட்டி போலீஸ் டீமுக்காக. ஸோ இந்த பிளேயர்ஸோட டேலண்ட் மேலே நம்பிக்கை வச்சு யூ மும்பா டீம் இவங்களை ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சீசன் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு. இந்த சீசன் இல்லை, எப்போதுமே யூ மும்பா டீம் தமிழ்நாடு பிளேயர்ஸ் மேலே அதிகமான நம்பிக்கை வைக்கிறாங்க. எப்போதுமே நிறையவே தமிழ்நாடு பிளேயர்ஸை நம்ம யூ மும்பா டீமுக்காக பார்க்குறோம். ஸோ ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் தான். ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் இந்த ப்ரோ கபடி சீசன் 12க்கு 2 தமிழ்நாடு பிளேயர்ஸை ரீடைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா மணிகண்டன் என் அண்ட் நம்ம ஜெயசூர்யா, இந்த 2 பேத்தையுமே ரீடைன் பண்ணிட்டாங்க. இந்த டீமில் மணிகண்டன் அப்படிங்கிற பேர்லேயே 2 தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருந்தாங்க. அதில் மணிகண்டன் எஸ்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மணிகண்டன் என்னை மட்டும் ரீடைன் பண்ணியிருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் கவர் பொசிஷனுக்கு ஒரு பேக்கப் பிளேயராக இருந்தார். அப்பப்போ இவருக்கு ஒரு சில சான்சஸ் கிடச்சிது. பட் கிடைச்ச சான்ஸில் எல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு. பட் மேக்ஸிமம் இந்த சீசனும் இவர் பேக்கப் பிளேயராக தான் இருந்தாகணும். அண்ட் அடுத்ததாக நம்ம ஜெயசூர்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போ டொமஸ்டிக்கில் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் நம்பிக்கை வச்சு ரீடைன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இப்போ நடந்து முடிஞ்ச சீனியர் நேஷனலில் தமிழ்நாடு டீமுக்காக ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். மேபி இவருக்கு இன்ஜுரி மட்டும் ஆகாமல் இருந்திருந்தால் தமிழ்நாடு டீம் இன்னமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் இருந்தது. ஸோ யூபி கிட்ட நம்ம வாங்கியிருந்தோம். பட் ஓகே, அங்கே நல்லா தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க எல்லா பிளேயர்ஸும். யூபி டீம், அதாவது உத்தரப்பிரதேஷ் டீம் கொஞ்சம் பெரிய டீமாக இருந்தாங்க. அவங்க எப்போதுமே அடிக்கிற டீம் தான். ஸோ இதில் மணிகண்டன் அவர் இந்த எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே ரீட்டைன் ஆயிருக்காரு. அதாவது 2 வருஷம் கான்ட்ராக்டில் இருந்தார். பட் ஜெயசூர்யா அவர் டேரெக்டாகவே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க RYPக்கு கீழே. ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம பட்னா பைரேட்ஸ் டீம் தான். பட்னா பைரேட்ஸ் டீம் ப்ரோ கபடி சீசன் 12க்காக 2 தமிழ்நாடு பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா நம்ம தியாகராஜன் யுவராஜ் அண்ட் நம்ம சுதாகர், இந்த 2 பேத்தையுமே ப்ரோ கபடி சீசன் 12க்காக ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ப்ரோ கபடி சீசன் 10ல் சுதாகர் வெறித்தனமாக ப்ளே பண்ணியிருந்தார். முதல் சீசன்லேயே சும்மா தாறுமாறான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அடுத்த சீசன் அவருக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா அந்த டீமில் தேவாங்க் அண்ட் அயான், இந்த 2 பேருமே ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இவருக்கு அப்பப்போ தான் சான்ஸ் கிடச்சிது. அதுலேயும் ஒரு சில டைம் ரொம்பவே நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு. பட் சுதாகரை ரீடைன் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் சுதாகரோட டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக சுதாகர் மாதிரி ஒரு பிளேயரை எந்த ஒரு டீமும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அண்ட் இப்போ பட்னா பைரேட்ஸ் டீமோட ஹெட் கோச்சை நம்ம அனுகுமார் வந்திருக்காரு. அனுகுமார் வந்தனால கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக சுதாகருக்கு இந்த சீசன் நிறையவே சான்சஸ் கிடைக்கும். போன சீசன் நரேந்தர் எது அவர் மேலே பெருசாக நம்பிக்கை வைக்கல ஆரம்பத்திலிருந்து. பட் அனுகுமார் அப்படி கிடையாது. கேப்டன் கூல் பிளேயர் மேலே ரொம்பவே அதிகமான நம்பிக்கை வைப்பார். அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லாவே கான்ஃபிடென்ட் கொடுத்து மோட்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணி விடுவார். புனேரி பல்டன் டீமில் இருக்கிற அஸ்லாமே நந்தர், மோஹித் கோயத், ஆகாஷ் சிங்டே, பங்கஜ் மோஹித்தை, இந்த மாதிரி பல கூட்டத்தை உருவாக்கி விட்டதே இவர் தான். ஸோ இந்த சீசன் நல்லபடியாக நம்ம நம்பலாம். ரீட்டைன் பண்ணதை வச்சு கொஞ்சம் பேர் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது எதுக்கடா ரீட்டைன் பண்ணாங்க, எப்படி ரீட்டைன் பண்ணி பெஞ்சில் தான் உட்கார வைக்க போகிறாங்க, இதுக்கு ரீட்டைன் பண்ணாமலே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா அந்த டைம் கோச் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. அதாவது அனுகுமார் கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாரு, நல்லாவும் சான்ஸ் கொடுத்து டெவலப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம தியாகராஜன் யுவராஜ், இவர் லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பேக்கப் பிளேயராக தான் இருந்தார். அப்பப்போ சான்ஸ் கிடச்சிது, அதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு கடந்த 2 சீசனாக.
இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த டீமோட லெஃப்ட்டுக்கான மெயின் பிளேயர்னா அன்கித் ஜக்லான் அவரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் அவருக்கு பேக்கப் பிளேயராக இருந்தால் நம்ம தியாகராஜன் யுவராஜ் அவரை ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்னா பைரேட்ஸ் டீமும் இந்த 2 பிளேயர்ஸ் மேலே அதிகமான நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அடுத்த சீசன் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐ மீன் இந்த PKL சீசன் 12. ஸோ ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம புனேரி பல்டன் டீம் தான். புனேரி பல்டன் டீம் நம்ம அபினேஷ் நட்ராஜன் அண்ணாவை ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அபினேஷ் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் புனேரி பல்டன் டீமுக்காக கடந்த ஒரு சில வருஷமாக ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அந்த கவர் பொசிஷனில் தொடர்ந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுலேயும் கடந்த 2 வருஷமாக இது இன்னமும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த சீசன் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு. இவரோட டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. இப்போ டிசைன் வேலை டோர்னமெண்ட்லேயுமே ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. சுதாகரும் இவரும் ICF சென்னை டீமுக்காக ப்ளே பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே ரொம்ப சேடான நியூஸ் என்னென்னா, நம்ம ICF சென்னை அண்ட் சிட்டி போலீஸ் அண்ட் TN போலீஸ்ன்னு சொல்லிட்டு நிறையவே டீம்ஸ் எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டாங்க. அதாவது குவாலிஃபயர்ஸுக்கு அவங்க போகலை. அதுலேயும் சிட்டி போலீஸ் அண்ட் நம்ம ICF சென்னை தொடர்ந்து 2 மேட்சஸ் தோற்று எலிமினேட் ஆகி வெளியே போயிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. பட் அதே சமயம் ஆப்பனண்ட்டுமே ரொம்ப ஹெவியாக இருந்தாங்க. அதாவது ரெட் ஆர்மி டீமுக்காகலாம் யாரெல்லாம் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம மஞ்சித் ப்ளே பண்ணுறாரு. அண்ட் இப்போ ப்ரோ கபடியில் ப்ளே பண்ணார்ல நம்பர் 1 பிளேயர் நம்ம தேவாங்க், அவருமே அங்கே தான் இருக்கார். ராகுல் சித்பால் இருக்கார், அவர் ஹரியானா சாம்பியன்ஸ் ஆனார்ல அந்த டீமோட கார்னர் பிளேயர். அண்ட் பெங்களூர் புல்ஸ் டீமோட செல்லக்குட்டி நம்ம மகேந்தர் சிங், அவருமே அங்கே தான் இருந்தார். இன்னும் நம்ம நீரஜ் குமார்னு சொல்லிட்டு நிறையவே பிளேயர்ஸ் அந்த ரெட் ஆர்மி டீமுக்காக ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக தெரியுறாங்க. மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற சமயத்தில் ஃபைனல் நடந்துகிட்டு இருக்கும். இந்த டோர்னமெண்ட் பற்றின அப்டேட் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் 3 நாள் தொடர்ந்து லைவாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபைனலுக்கும் போயிடுவேன். பட் என்ன ஒன்று, நம்ம தமிழ்நாடு டீம்ஸ் தோற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. பட் பரவாயில்லைங்க, ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் கிட்ட தான் தோற்றுருக்காங்க. இன்னொரு பக்கம் தானே மும்பை, அவங்களுமே ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஹரியானா டீமுமே ரொம்ப ஹெவியான டீமாக தான் தெரியுறாங்க. ஸோ ஆப்போனன்ட் ரொம்ப நல்ல டீமாக இருக்காங்க. அவங்க நல்லா ப்ளே பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, தமிழ்நாடு டீம் இன்னமும் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணியிருக்கலாம். அதாவது தமிழ்நாடு டீம்ஸ். ஸோ இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீமை பற்றி ஒரு சில பேர் கேட்பீங்க. இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரில. சஞ்சீவ் பல்யான் வந்தால் இதை பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சஞ்சீவ் பல்யான் பெருசாக அந்த தமிழ்நாடு பிளேயர்ஸ் மேலே ரொம்ப அதிகமான நம்பிக்கைலாம் அவர் வைக்க மாட்டேங்காரு. அதுக்குன்னு தமிழ்நாடு பிளேயர்ஸ் மேலே அவருக்கு நம்பிக்கையே கிடையாதுன்னு சொல்ல வரல. நம்ம போன சீசன் நம்ம சேரான எடுத்த மாதிரி ஒரு 4 பிளேயர் 5 பிளேயர் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸ் மேலே நம்பிக்கை கிடையாது. பட் அதுக்குன்னு தமிழுக்கும் அவருக்கும் ஆகவே ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 4 சீசனாக அவர் தமிழ் அசிஸ்டன்ட் கோச் தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம சுரேஷ்குமார் அவர் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் இது போக ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம்லையும் நம்ம ஒரு சில தமிழ்நாடு பிளேயர்ஸை பார்த்துருக்கோம். நம்ம அஜித் அண்ணாவும் அங்கே தான் ப்ளே பண்ணியிருந்தாரு. ட்ராஃபியும் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப 4 பிளேயர் 5 பிளேயர்னு தமிழ்நாடு பிளேயர்ஸை எடுக்க மாட்டுக்காங்க. ஸோ சுரேஷ் அண்ணா உள்ளே இருக்கார். ஸோ அவராவது ஆப்ஷனில் போய் ஏதாவது தமிழ்நாடு பிளேயர்ஸை எடுக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ்னு நம்ம அபிஷேக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரஞ்சித் அண்ணாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 2 பேர்த்தை ரிலீஸ் பண்ணது கூட ஓகே. பட் மாசானா முத்து அண்ணாவை எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியலை. மேபி விஷால் சேகலுக்கு பதிலாக மாசானா முத்துவை எடுத்துருக்கலாம். விஷால் சேகலுக்கு நிறையவே சான்சஸ் கொடுத்து பார்த்துட்டாங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணிட்டாரு, இல்லைன்னு சொல்லலை. பட் எனக்கு தெரிஞ்சு போன சீசன் ஆப்ஷனில் விட்டுட்டு திரும்ப எடுத்தாங்கல்ல, அதே மாதிரி இந்த சீசனும் எடுப்பாங்க. கண்டிப்பாக ஆப்ஷனில் போய் திரும்ப தமிழ் தலாஸ் டீம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. மணப்பாறை டோர்னமெண்ட்டில் தமிழ் தலாஸ் டீமுக்கு அகைன்ஸ்டாகவே ப்ளே பண்ணி தமிழ் தலாஸ் டீமை தோக்கடிச்சிருக்காரு. அதாவது இன்கம் டேக்ஸ் டீமுக்காக நம்ம மாசான முத்தனா ப்ளே பண்ணியிருந்தார். ப்ளே பண்ணி இன்கம் டேக்ஸ் டீமை ஜெயிக்கவும் வச்சுருந்தார் தமிழ் தலாஸ் டீமை தோக்கடிச்சு. ஸோ இப்போவும் இன்கம் டேக்ஸ் டீமுக்காக இந்த டிசைன் வேலை டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நல்லாவும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஆப்ஷனில் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். இன்னொரு பக்கம் நம்ம ராம்குமார் மாயாண்டியன்னா அவர் எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. மேக்ஸிமம் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிட முடியாது. பட் அவருமே மதுரை கஸ்டம் டீமுக்காக இப்போ ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு ராம்குமார் மாயாண்டியனா. ஸோ 2 நாளாக நான் ராம்குமார் மாயாண்டியனா பார்த்தேன், ஃபோட்டோவும் எடுத்திருந்தேன். பட் இப்போது நான் ஃபைனல் பார்க்க போகிறேன். அன்றைக்கி போய் பார்த்தா இதை பற்றி ஏதாவது சைலண்ட்டாக கேட்க பார்க்கேன், உண்மை வெளியே வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பட் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு ரீசன் உள்ளே இருந்திருக்கும். அது என்ன ரீசன் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஸோ யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இன்றைக்கி கேட்க முடிஞ்சால் போய் கேட்டுருந்தேன். ஸோ இந்த 12 டீமில் இந்த 4 டீமும் தமிழ்நாடு பிளேயர்ஸை ரீடைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது போக பெங்களூர் புல்ஸ் டீமோட NYPயில் தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருப்பாங்க. யூமும்பா டீமும் இப்போ NYP சைனிங்கில் ஒரு தமிழ்நாடு பிளேயர் எடுத்திருக்காங்க. ஸோ பெங்களூர் புல்ஸ் டீம் இன்னும் NYP லிஸ்ட் வரல, அங்கே கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இது போக நம்ம பெங்கால் வைரஸ் மாதிரியான டீம்ஸும் ஆப்ஷனில் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்குங்க. ஸோ ஓகே, வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யாரெல்லாம் இப்போ டிசைன் வேலை டோர்னமெண்ட்டில் லைவாக போய் மேட்சை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை யூடியூப்ல தான் பார்க்குறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.